ABDUL கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு வந்து ராக்கெட்டு சேட்டலைட் படி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கனவு வந்து நிறைவேறுச்சு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ஷித்னா. ஸ்ரீனிவாசா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உளுவல்பேட்டில் இருந்து பேசுகிறேன். இந்த APJ AKSLB ப்ரோக்ராம் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ப்ரோக்ராம் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நலன் சக்கரவர்த்தி சயின்டிஸ்ட் கூட சூப்பராகவே நல்லா புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நன்றி. நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் அனைவரும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய லட்சியத்தை அவங்க என்ன நினச்சாங்களோ அதை வந்து நாங்கள் வந்து செய்வோம். நன்றி. என் பேர் அகிலேஷ். நான் கிளாஸ் 8 படிக்கிறேன். விகாசா ப்ரோக்ரஸிவ் ஸ்கூல் மதுரையில் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் பிகோ சேட்டலைட் செய்கிறோம். பிகோ சேட்டலைட்ஸ் வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன், ஹவுஸ் ஆஃப் கலாம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அண்ட் மார்டின் குரூப் வந்து இதை சேர்ந்து ஒரு 150 பிகோ சேட்டலைட்ஸை வந்து ராக்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இதில் வந்து மெயினாக என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் அ சேட்டலைட் அண்ட் வந்து என்னுடைய ஆசை என்னென்னா டாக்டர் சிவன் மாதிரி அப்துல் கலாம் மாதிரி நான் வரணும். ISRL ஒரு சயின்டிஸ்ட் ஆகும். என் பேர் வி மிருதுபாஷினி. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எல்லோரும் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா சேட்டலைட் மாதிரி எல்லா ஒர்க்கும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் இஸ்ரோ அங்கே எதுலேயுமே கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நாங்கள் எப்படி சொல்லலாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுற சேட்டலைட்டோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே என்ன கற்றுக்கிட்டோம்னா சேட்டலைட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ எங்கள் கையாலே நாங்கள் சேட்டலைட்ஸில் ஒர்க் பண்ணி வி காட் எக்ஸ்பீரியன்ஸ், சேட்டலைட்டில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து எங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி சொல்லணும்னா வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸே சேட்டலைட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது சேட்டலைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு இதுலேருந்தே தெரியுது. ஸோ இந்தியா வில் டெவலப் மோர் இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரைட் ஃப்யூச்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் இந்தியா. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை பில்ட் பண்ணுவோன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. JCT காலேஜில் வந்து அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன், மார்டின் குரூப்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா எல்லோரும் சேர்ந்து ஒரு ராக்கெட் டெக்னாலஜி பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் எல்லா புக்ஸும் படிச்சுட்டு அப்படியே ஓடுற அந்த காலத்தில் வந்து ஸ்பேஸ்னால் என்னென்னு வீடு தேடி வந்துருச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. என்ன ராக்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு எல்லாம் சேட்டலைட்னா பயம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுமே எப்படி கேன் டூ அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணாது அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து கலாம் ஹவுஸ் பண்ணதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. ஒரு அப்துல் கலாம் மட்டும் இருக்கக்கூடாது, நிறைய பேரை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோங்கிறதுல அவங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க. அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர அவங்க வேறு எதுவும் இல்லை. அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் கலாம் மாதிரி அவர் இல்லைன்னா கூட அவரோட நினைவுகளாவது நம்ம நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் தட்டி எழுப்பி கொண்டு வர மாதிரி இந்த ஒரு டெக்னாலஜி ராக்கெட் குழந்தைங்க லான்ச் பண்ணுறது, மிஷின் லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பையனும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்கிறதுல ரொம்ப இதாக இருக்குது. இல்லை கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ கோர்ஸ் இது வச்சு குழந்தைங்களை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களும் என்ன சேட்டலைட்னா என்ன நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்கிற குழந்தைங்க வந்து இப்போ உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க பார்த்தா அது முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த குழந்தைங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா அவ்வளோ பெருமையாக இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே. அதனால் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன், மார்டின் குரூப்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அரசு பள்ளி ஆசிரியர், திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பள்ளியிலேருந்து 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த கலாம் ஃபவுண்டேஷனோட சேட்டலைட் பிகோ சேட்டலைட் தயாரிப்பதற்கான ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதோட அரசு பள்ளி ஆசிரியர்கள் பலரும் கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 60 குழந்தைங்களில் 20 குழந்தைங்களுக்கு மேலே அரசு பள்ளி குழந்தைங்களாக இருக்காங்க. 6வதுலேருந்து 10, 11 வரைக்கும் உள்ள குழந்தைகள் பங்கேற்றிருக்காங்க. அரசு பல முன்னெடுப்புகளை செஞ்ச போதிலும் இது மாதிரி தனிப்பட்ட முறையில் கலாம் ஃபவுண்டேஷன் குழந்தைங்க அந்த சேட்டலைட்டுக்கான பாகங்களை தொட்டு பார்த்து
அவங்களே உணர்ந்து அதை அமைப்பதற்கான ஒரு வழிமுறைகளை கற்றுக்கும்போது அறிவியல் மேலே அவங்களுக்கு நிச்சயமாக ஆர்வம் வந்து அதிகமாகும். ஐஐடியிலையோ இல்லை என்ஐடியிலையோ அல்லது ஐஏஎஸ்சியிலேயோ அரசு பள்ளி குழந்தைகள் செல்வது என்பது வந்து மிக கடினமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் இந்த மாதிரியான முன்னெடுப்பு அவங்க அந்த உயர்கல்வி நிறுவனங்களில் போய் பயில்வதற்கான வாய்ப்புகளை வந்து நிச்சயமாக அதிகரிக்கும்னு நம்புகிறோம். கலாம் ஃபவுண்டேஷனுக்கு இந்த நேரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்று கோவை பிச்சனூரில் அமைந்துள்ள ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு பிகோ சேட்டலைட்ஸ் எப்படி உருவாக்குவது என்ற பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவையில் அமைந்துள்ள எங்களது ஜேசிடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற பிகோ சேட்டலைட் அண்ட் ராக்கெட் லான்ச் தொடர்பான பயிற்சி பட்டறை மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தகுந்த வல்லுநர்களை கொண்டு இந்த பயிற்சி பட்டறையை ஜேசிடி பொறியியல் கல்லூரி, அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா லிமிடெட் இவர்களுடைய உதவியுடன் இந்த பயிற்சி பட்டறையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்துல் கலாம் அவர்களின் கனவான இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களை வைத்து number of programs we are organizing in our college. இந்த பிகோ சேட்டலைட் ஆனது வருகின்ற 19ஆம் தேதி சென்னையில் ஏவப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய ஜேசிடி கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.